வணக்கம். முற்றிலும் ஒரு வித்தியாசமான காணொளி. எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு முக்கியமா இந்த காணொளி பயன்படும் என்றதுல எந்தவித மறுப்பும் கிடையாது. அதனால தான் நான் இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த காணொலியை எடுக்கிறேன். இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போ நான் கொழும்புக்கு வந்திருக்கிறேன். கொழும்புக்கு ஒரு விஷயமா வந்திருக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு நான் இப்போ குளிச்சு வெளிக்கிட்டு குளித்தா தான் வெளியே அதிகாலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் காலை கடங்களை எல்லாம் முடிச்சு கொண்டு வெளிக்கிட்டு ஒரு அலுவலாக போகிறேன். இந்த இடம் தெரிய அதாவது நாங்கள் குளிச்சு வெளிக்கிட்டு ஈஸியாக போகிறதுக்காக நான் 100 ரூபா காசோட நீங்கள் குளிச்சு வெளிக்கிட்டு உங்களுடைய தேவைகளை அடுத்த கட்டத்துக்கு போகல வேண்டாம். இப்போ ஒரு ரூம் சாதாரணமாக ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் 2500 ரூபா 3000 3500 ரூபா வேணும். ஆனால் நாங்கள் டக்குண்டு குளிச்சு வெளிக்கிட்டு ஒரு அலுவலாக போகிறோம். எங்களுக்கு ரூம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கோட்டை புகையிறதுக்கு உள்ளுக்கே ஒரு இந்த குளிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நிறைய இடங்கள்ல இருந்து எங்களுடைய தமிழ் உறவுகள் கொழும்புக்கு ஒரு இன்டர்வியூக்காகவோ ஒரு தொழில் நிமித்தமோ இல்லாட்டி ஒரு பாஸ்போர்ட் அலுவலாவோ இல்லாட்டி ஒரு ஐசி எடுக்கிற அலுவலாவோ இல்லாட்டி வேறு ஒரு அலுவலாவோ நீங்கள் இந்த கொழும்புக்கு அதிகமான மக்கள் வருவீங்க. வருகின்ற போது உங்களுக்கு டக்கண்டு குளிச்சு வெளிக்கிட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் இந்த காணொளி கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் கொழும்புல இருந்து இப்போ பெற்றா போகிற நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ குளிச்சு வெளிக்கிட்டு ரெடியாக இருக்கிறேன். எனக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைஞ்சுது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குளிக்கிற இடத்துக்கு நீங்கள் எப்படி போகிறது அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, அதிகாலையிலேயே பாருங்க எவ்வளவு பஸ் எல்லாம் நிற்குதுன்னு பாருங்க. இதுதான் என்னுடைய கோட்டை புகையிரத நிலையம். கொட்டை நாடி சொல்லுவாங்க. கோட்டை புகையிரத நிலையம் பாருங்க. எல்லாம் பழைய காலத்து ஆங்கிலேய காலத்து வெள்ளக்காரங்க கட்டினது பாருங்க. இப்போ வெளியில எல்லாம் பலகையாளன் இருக்கு பாருங்க. இதையும் புத்த சிலை இருக்குது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களை என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து தான் உள்ளுக்கு போகணும். என்னத்துக்காக சொல்லிக்கணும்னா பிறகு செக்கிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அதனால நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ரூபா டிக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா முன்னுக்கே வந்தீங்கன்னா இதில் பாருங்க, இந்த போட்டால போங்க, கொழும்பு கோட்டை இதால போங்க. இந்த வாசலெல்லாம் இதெல்லாம் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிக்கெட் எடுத்துட்டோம் பாருங்க. இதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 20 ரூபா. அப்படியே உள்ளால வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அதிகாலையில் கொஞ்சம் போயிருந்தாலே மௌனமாக தான் இருக்குது பாருங்க. இதில் அழகாக இருக்குது. அந்த காலத்து கட்டடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலுக்கு எல்லாமே இரும்பு. போயதான் முண்டையுமே காணல. இப்போ அதிகாலை நான் நினைக்கிறேன் 6:30. இப்போ போயிருந்தம் எல்லாமே 1-2 போயிட்டுது. ஓகே, நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடம் பாருங்க. இதை இந்த வந்த பாதை, வந்த பாதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அருகிலேயே இந்த படி ஒன்று இருக்கு பாருங்க. இந்த படிக்கு பக்கத்திலேயே போகணும். சரியா, இந்த பகுதியாலே போங்க உள்ளுக்குள்ள. இந்த பகுதியாலே உள்ளுக்கு போங்க. உள்ளுக்கு போனீங்களா இங்கே பாருங்க. இதில் இடப்பக்கத்துக்கு நீங்கள் திரும்பணும். இந்த இடப்பக்கமாக அப்படியே போகணும். இதில் போயக்க நீங்கள் பார்த்து போகணும்னா புகையிரதங்கள் அடிக்கடி வரும். திடீரென்று சில நேரம் வந்தாலும் வரும். அதனால் நீங்கள் பார்த்து போங்க. அப்படியே இந்த பகுதியில் இடப்பகுதியால் அப்படி நேராக போங்க. சரியா, இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள். கொழும்பு வந்தாலே பெரிய பெரிய கட்டடங்களை நாங்கள் பார்க்கல. இப்படியே உங்களுக்கு வாங்க, அப்படியே நேராக வாங்க. சரியா, இப்படியே கடைசிக்கு போங்க. கடைசிக்கு இப்படியே கடைசிக்கு போகணும். சரியா, இந்த கடைசி பகுதியால் இப்படியே இதால் போங்க. இடப்பக்கமாக போங்க. இதில் பார்த்தீங்கன்னா தபால் அறையன் இருக்கும். இதுக்கு பக்கத்தாலேயே இப்படியே போகணும். போனீங்களா இது உங்களுக்கு ரொம்பவும் பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி இப்போ தமிழில் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியான விஷயங்கள் போட மாட்டாங்க. உங்களுக்கு பயனுறணும்னு சொல்லி இதை அந்த காணொலியை எடுத்து வந்தீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாருங்க 9-10ன்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க. 9-10 பாருங்க, நான் காட்டுறேன். 9-10 இருக்கா? இந்த 9-10க்கு அப்படியே பக்கத்திலேயே நீங்க இதில் பாருங்க. திரும்பின உடனே பாருங்க பிரயாணிகள் வசதிகள் அறையன் இருக்கு பாருங்க.
இந்த பாருங்க பிரயாணிகள் வசதிகள் அறைன்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த குளிச்சு வெளிக்கிட்டு போகக்கூடிய மாதிரி வந்து உங்களுக்கு செய்திருக்காங்க. இடத்த பாருங்க கொஞ்சம் நீட்டாக தான் வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு உள்ளுக்கு இந்த இடம் தான். இதில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு புரிம்பா பெண்களுக்கு புரிம்பா இருக்குது. இப்படி நீங்கள் வந்து மேலே போகணும். மேலே போனீங்கன்னா இதில் பாருங்க 100 ரூபா. அதில் 100 ரூபா தான் டிக்கெட். இங்கால கேர்ள்ஸுக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு. இந்த அறைகள்லாம் நீங்கள் தனித்தனி அறைகளாக இருக்குது. 3 அறையாக இருக்குது. 100 ரூபா டிக்கெட் எடுத்து வெளிக்கிட்டு கொள்ளையிரு. இங்கே லேடிஸுக்கு, அங்கே பாய்ஸுக்கு. ஓகே, இடத்த காட்டிக்கிட உங்களுக்கு நீங்களும் வந்து பயன்படணும்ன்றதுக்காண்டி தான் இந்த காணொளி. இங்கே பாருங்க அழகாத்தான் இருக்குது. கோட்டை புகையிரத நிலையம். தாமரை கௌரம் தெரியுது பாருங்க. தாமரை கௌரவம் தெரியுது. இங்கே தாமரை கௌரவம் பார்க்கலாம். ஓகே, அழகாத்தான் பூக்கொண்டெல்லாம் வச்சுக்காங்க. இங்கே பாருங்க அழகாத்தான் இருக்குது. இங்கே பாருங்க கட்டடத்தை பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி அந்த காலத்து லைட்டாலாம் உக்கி போயெல்லாம் கிடக்குது. ஆனா பாருங்க ஓகே நிறைய காலமா அப்படி இருக்குது பாருங்க. இந்த முழுக்க முழுக்க தாரமும் இரும்புகளும் தண்டவாளம்னு சொல்லுவோம் நாங்க. ஓகே, இதுல பாருங்க இது வந்து வெளியேற பகுதி. இங்க பாருங்க அதுல ஒரு இது ஒன்று நிற்குது. அந்த காலத்து ரெயின் நினைக்கிறேன். பழைய காலத்து ரெயின், ஆங்கிலேயர் காலத்து பயன்படுத்தின பழைய காலத்து ரெயின் இன்ஜினுக்கு ரெயின் இந்த இன்ஜின் காட்சிக்கு வச்சிருக்காங்க. ஓகே, ரெயின் ஒன்று வரப்போ நினைக்கிறேன்னு பாருங்க அறிவிக்கிறாங்க. ரெயின் ஒன்று வருது. ஓகே, கண்டிப்பா வந்து இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியா இருக்கும். ஏன்னா நான் வந்து பயன்பட்ட மாதிரியே வந்து நீங்களும் வந்து ஒரு அவசர தேவைக்கு வந்து நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிகமாக எல்லாருக்குமே வந்து பயன்படும் என்றதால தான் நான் இந்த காணொலி எடுத்து போட்டிருக்கேன். நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு அனுப்புங்க. அதிகமான வந்தாங்கன்னு சொன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்கும் என்றதுல வந்து எந்தவித மறுப்புமே கிடையாது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அழகான காணொலியில சந்திக்கிறேன். பாய். இங்க பாருங்க என்ன வித்தியாசமா இருக்கு. லேம்பாஸ் மாதிரி கிடையாது. பின்னுக்கு குட்டி லேம்பாஸ் மாதிரி கிடையாது. பொருட்களை ஏற்றிக்கிட்டு போறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல வந்து பாருங்க அதுல பொருட்கள் எல்லாமே வந்து இறக்கி கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த பொருட்களை ஏற்றுறதுக்காகத்தான் இந்த வண்டியில் போகுது. இங்க பாருங்க. இன்ஜின் மட்டும் போது பாருங்க ஒரு உயரம் மட்டும் வருது. பாருங்க நீட்டு பொட்டியா பாருங்க.